அவர்கள் கிளம்பினார்கள். கார் நெடுஞ்சாலையில் சீரான வேகத்தில் சென்றது. ஜன்னல் வழியாக பச்சை வயல்வெளிகள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. மேகலா தனது தலையை ஆரியனின் தோளில் சாய்த்து கொண்டாள். ஆரியன் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் மேகலாவின் விரல்களை கோர்த்து கொண்டான். அந்த பயணத்தில் எந்த இலக்கும் இருக்கவில்லை. அந்த பயணமே ஒரு இலக்காக இருந்தது. மாலையில் ஒரு ஏரிக்கரையில் காரை நிறுத்திவிட்டு அவர்கள் இருவரும் கரையில் அமர்ந்தனர். நீரில் சூரியன் மெல்ல மறையும் போது ஏற்பட்ட அந்த செந்நிற ஒளி அவர்களின் முகங்களில் பிரதிபலித்தது. மேகலா, இனி வரும் காலங்களில் நாம் மீண்டும் சோதனைகளை சந்திக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஏனெனில் கசப்பான உண்மைகளை தாண்டி இப்போது ஒரு கனிவான அன்பை நாம் கண்டடைந்து விட்டோம் என்று ஆரியன் மெல்லிய குரலில் சொன்னான். மேகலா அந்த ஏரி நீரின் சிறு அலைகளை பார்த்தபடி, ஆமாம் ஆரியன், நம்மிடம் இப்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை. பகிர்ந்து கொள்ள அன்பு மட்டுமே இருக்கிறது என்றாள். அந்த மாலை பொழுது மெல்ல இருளில் கரைந்தது. ஆனால் அவர்களது இதயங்களில் ஒரு புதிய ஒளியின் சுடர் இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த நிதானமான பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் காதலை இன்னும் ஆழமாக வேரூன்ற செய்தது. ஏரிக்கரையின் அந்த அமைதி இரவு நேரத்து மெல்லிய குளிர்ந்த காற்றோடு கலந்திருந்தது. ஆரியனும் மேகலாவும் வெகு நேரம் அந்த பாறை மீதே அமர்ந்திருந்தார்கள். இருட்டில் ஏரி நீர் கருநீல நிறத்தில் அசைவற்று இருந்தது. அதில் வானத்து நட்சத்திரங்கள் மெல்ல மின்னிக் கொண்டிருந்தன. ஆரியன் மேகலாவின் தோளில் ஒரு மெல்லிய போர்வையை போர்த்தினான். அந்த சிறிய செயல் அவளது பாதுகாப்பை அவன் எவ்வளவு தூரம் மதிக்கிறான் என்பதை காட்டியது. வீட்டிற்கு போகலாமா என்று ஆரியன் மெதுவான குரலில் கேட்டான். அவனது குரல் அந்த நிசப்தத்தை கலைக்க விரும்பாதது போல் மிக மென்மையாக இருந்தது. மேகலா மெல்ல தலையசைத்தாள். அவர்கள் காரை நோக்கி நடந்தபோது காய்ந்த இலைகள் காலடியில் நசுங்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த சத்தம் கூட அந்த இரவு நேரத்தில் ஒரு தாளத்தை போல இருந்தது. காரில் திரும்பும் வழியில் ஆரியன் ஒரு மெல்லிசையை போட்டான். அந்த இசை அவர்களின் மனநிலைக்கும் காரின் சீரான வேகத்திற்கும் மிக சரியாக பொருந்தியது. வீட்டிற்கு வந்தடைந்ததும் மேகலா ஜன்னலோரம் நின்று நிலவை பார்த்தாள். ஆரியன் சில நேரங்களில் வாழ்க்கை மிக வேகமாக ஓடுவது போல தோன்றும். ஆனால் இன்று இந்த வினாடிகள் மிக நிதானமாக நகர்வது எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்றாள் ஆரியன். அவள் அருகே வந்து நின்றான். உண்மைதான் மேகலா, நாம் ஓடுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே கவனிக்கும் போதுதான் அதன் உண்மையான அழகு புரிகிறது. இதுவரை நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன், இப்போதுதான் நிமிடங்களை வாழ்கிறேன் என்றான். மறுநாள் காலை மேகலா வழக்கத்தை விட முன்னதாகவே எழுந்துவிட்டாள். அவள் தனது ஓவிய அறைக்கு சென்று நேற்று பார்த்த அந்த ஏரிக்கரையின் அந்தி பொழுதை வரைய தொடங்கினாள். அவள் அவசரப்படவே இல்லை. ஒவ்வொரு தூரிகை வீச்சும் ஒரு தியானத்தை போல இருந்தது. ஆரியன் மெதுவாக அறைக்குள் நுழைந்து அவள் வரைவதை பார்த்தபடி வாசலிலேயே நின்றான். அவன் கையில் 2 கோப்பை காஃபி இருந்தது. மேகலா திரும்பாமலேயே புன்னகைத்தாள். உங்களை எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? அந்த காஃபியின் வாசனையை நீங்கள் வந்துவிட்டதை சொல்லிவிட்டது என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே காஃபியை மேசையில் வைத்தான். இன்று அலுவலகத்தில் எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது மேகலா. ஆனால் மதிய உணவிற்கு நான் வீட்டிற்கு வந்து விடுவேன். நாம் இருவரும் சேர்ந்து சமைக்கலாம் என்றான். மேகலா தனது தூரிகையை வைத்துவிட்டு அவனை பார்த்தாள். நிச்சயமாக ஆரியன், உங்கள் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவலை நான் எதிர்பார்க்கிறேன் என்று கிண்டலாக சொன்னாள். ஆரியன் கிளம்பி சென்ற பிறகு அந்த வீடு மேகலாவிற்கு ஒரு பெரிய அமைதியான கூடாரமாக தெரிந்தது. அவள் தனது ஓவியத்தில் அந்த ஏரி நீரின் சிறு அலைகளை மிக துல்லியமாக செதுக்கினாள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்குள் எந்த பதற்றமும் இல்லை. வாழ்க்கை இப்போது ஒரு தேங்கிய குளம் போல தெளிவாகவும் ஆழமாக
நேரமாகவும் இருந்தது. மதியம் சொன்னது போலவே ஆரியன் சீக்கிரம் வந்துவிட்டான். இருவரும் சேர்ந்து சமையல் அறையில் பேசிக்கொண்டே சமைத்தனர். அந்த சமையல் அறையில் இருந்த பாத்திரங்களின் சத்தமும் அவர்களின் சிரிப்பொலியும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அன்பை நிறைத்தன. மதிய உணவிற்கு பிறகு அவர்கள் வீட்டின் சிறிய நூலகத்தில் அமர்ந்தனர். ஆரியன் ஏதோ ஒரு பழைய புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். மேகலா அவனது மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன யோசிக்கிறாய் என்று ஆரியன் அவளது கூந்தலை வருடியபடி கேட்டான். நாம் இப்போது அடைந்திருக்கும் இந்த அமைதி ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது ஆரியன். இதை நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது என்றாள் மேகலா. ஆரியன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இழக்க மாட்டோம் மேகலா, ஏனெனில் நாம் இப்போது ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கிறோம் என்று அவன் சொன்னபோது அந்த அறையில் ஒரு தெய்வீகமான அமைதி நிலவியது. அந்த தம்பதிகளின் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயமாக அல்லாமல் ஒரு நீண்ட அழகான கவிதையின் தொடர்ச்சியாக மெல்ல மெல்ல விரிந்து கொண்டிருந்தது. மாலை நேரத்து இளவெயில் மெல்ல மறைந்து அந்த வீட்டின் வராண்டாவில் அந்தி வெளிச்சம் படரத் தொடங்கியது. ஆரியன் கையில் ஒரு பழைய இசைக்கருவியுடன் அங்கு வந்து அமர்ந்தான். பல வருடங்களுக்கு முன்பு அவன் இசைக்க பழகியது. ஆனால் இடையில் வந்த அந்த பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் பரபரப்பில் அந்த ஆர்வம் எங்கோ புதைந்து போயிருந்தது. மேகலா தனது ஓவிய பலகையை வராண்டாவிற்கு நகர்த்தி கொண்டு வந்தாள். இன்று என்ன இசைக்க போகிறீர்கள் ஆரியன் என்று அவள் வண்ணங்களை குழைத்தபடி கேட்டாள். ஆரியன் மெல்ல ஒரு இசை குறிப்பை மீட்டினான். அது மிகவும் மென்மையாகவும் ஆழ்ந்த அமைதியை தருவதாகவும் இருந்தது. இதுவரை நான் ஒரு இயந்திரமாகவே இருந்தேன் மேகலா, ஆனால் உன் வண்ணங்கள் எனக்கு இசையை கற்றுக் கொடுக்கின்றன என்று அவன் சொன்னான். அந்த இசையும் மேகலாவின் தூரிகையும் அந்த மாலை பொழுதில் ஒருவரை ஒருவர் பின்தொடர்வது போல் இருந்தது. இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த இசையும் தூரிகை காகிதத்தில் உரசும் சத்தமும் மட்டுமே அங்கே உரையாடின. ஒரு கட்டத்தில் ஆரியன் இசையை நிறுத்திவிட்டு மேகலா வரைவதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இந்த ஓவியத்தில் இருக்கும் அந்த உருவம் யாரை குறிக்கிறது என்று அவன் கேட்டான். மேகலா அந்த ஓவியத்தை சற்று தூரத்தில் வைத்து பார்த்தாள். அது ஒரு தனிமையான மலையின் உச்சியில் இருக்கும் ஒரு சிறிய விளக்கு. அது நீங்கள்தான் ஆரியன். எல்லாவற்றையும் இழந்த பிறகு எனக்காக மீண்டும் உங்களை ஒரு ஒளியாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று அவள் சொன்னாள். ஆரியன் அவள் அருகில் வந்து தரையில் அமர்ந்தான். நான் மட்டும் ஒளியாக இருக்க முடியாது மேகலா, நீ அந்த ஒளியை தாங்கும் அகலாக இருந்தால் மட்டுமே என்னால் எரிய முடியும் என்று அவன் நெகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த வாரம் முழுவதும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே அதிகம் செல்லவில்லை. தோட்டத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து பறவைகளுக்கு தானியங்கள் போடுவதும் பழைய புகைப்பட ஆல்பங்களை புரட்டுவதுமாக அவர்களது பொழுதுகள் மிகவும் நிதானமாக சென்றன. ஒரு நாள் மதியம் இருவரும் மொட்டை மாடியில் துணிகளை காய போட்டு கொண்டிருந்தனர். ஒரு மெல்லிய காற்று வீசி ஒரு நீண்ட துணி அவர்கள் இருவரையும் ஒன்றாக சுற்றியது. அந்த சிறிய தற்செயல் நிகழ்வில் இருவரும் ஒருவரையொருவர் நெருக்கமாக பார்த்தனர். மேகலாவின் கண்களில் இருந்த அந்த தெளிவு ஆரியனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் மேகலா, ஆனால் இதயத்தால் போட்ட இந்த ஒப்பந்தம் மட்டும்தான் நம்மை இப்போது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று ஆரியன் அவளது காதோரம் முணுமுணுத்தான். மேகலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவர்களின் இதயம் சீராக துடித்தது. அந்த துடிப்பு அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொன்னது. வாழ்க்கை என்பது நாளைக்கான ஓட்டம் அல்ல, அது இன்று இருக்கும் இந்த நொடியின் நிதானம். இரவு உணவு முடிந்து இருவரும் ஒரு பெரிய போர்வையை போர்த்தி கொண்டு மொட்டை மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினர். ஆரியன் அவளுக்கு வானியல் ரீதியான பெயர்களை சொன்னான்.
மேகலா அவற்றுக்கு தனது கற்பனையில் புது பெயர்களை சூட்டினாள். அங்கு சத்தமான சிரிப்புகள் இல்லை, மாறாக ஒரு மெல்லிய புன்னகை அவர்களின் முகங்களில் எப்போதும் குடிகொண்டிருந்தது. காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தாலும் அந்த தம்பதிகள் மட்டும் அந்த நொடியில் உறைந்து போயிருந்தது போல தெரிந்தது. அந்த நீண்ட இரவு அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அவர்களது மௌனம் இன்னும் ஆழமான பொருளை கொடுத்தது. இரவின் நிசப்தம் அந்த மொட்டை மாடியை சுற்றியிருந்தது. ஆரியன் தன் தோளில் சாய்ந்திருந்த மேகலாவின் கைகளை மெல்ல வருடி கொண்டிருந்தான். அந்த நிமிடம் காலம் அப்படியே உறைந்து விட்டது போல அவர்களுக்கு தோன்றியது. மேகலா, நாம் கடந்து வந்த அந்த நீண்ட இருண்ட பாதையில் பலமுறை நான் திசை மாறி போயிருக்கிறேன். ஆனால் நீ மட்டும் ஒரு திசை காட்டியாக என்னுடனேயே இருந்தாய் என்று ஆரியன் மிக மெதுவான குரலில் சொன்னான். அவனது மூச்சு காற்று மேகலாவின் கூந்தலை மெல்ல அசைத்தது. மேகலா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் அந்த நில ஒளி பிரதிபலித்தது. ஆரியன், நீங்களும் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறீர்கள். உங்களது அந்த பிடிவாதமான குணம்தான் இன்று நம்மை இந்த அமைதியான இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்றாள். அந்த பேச்சில் எவ்வித அவசரமும் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக யோசித்து சொல்லப்பட்டது போல இருந்தது. மறுநாள் காலை விடிந்தது கூட தெரியாமல் ஒரு மெல்லிய பனி அந்த பகுதியை மூடியிருந்தது. மேகலா எழுந்து ஜன்னலை திறந்த போது தோட்டத்தில் இருந்த செடிகள் பனித்துளியால் நனைந்து மின்னிக் கொண்டிருந்தன. அவள் அப்படியே அந்த ஜன்னல் ஓரம் அமர்ந்து இயற்கையின் அந்த மெதுவான அசைவுகளை ரசிக்க தொடங்கினாள். ஆரியன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து மேகலாவிற்கு தெரியாமல் அவள் பின்னால் நின்றான். அவள் அந்த பனிமூட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அழகே ஒரு ஓவியம் போல அவனுக்கு தெரிந்தது. அவன் மெதுவாக குனிந்து அவளது தோளில் முத்தமிட்டான். இன்று நாம் எங்கும் வெளியே செல்ல வேண்டாம் மேகலா, இந்த வீட்டிலேயே இந்த அமைதியிலேயே இருப்போம் என்றான். மேகலா அவன் கையை பற்றி கொண்டு, எனக்கும் அதுதான் தோன்றுகிறது ஆரியன். இந்த நிமிடம் நமக்குள்ளேயே நாம் வாழ்வது எவ்வளவு பெரிய வரம் என்றாள். அன்று மதியம் அவர்கள் இருவரும் சேர்ந்து பழைய புத்தக அலமாரியை சுத்தம் செய்ய தொடங்கினர். ஒவ்வொரு புத்தகத்தையும் மெதுவாக துடைத்து வைக்கும் போது அதற்கிடையில் இருந்த ஒரு காய்ந்த ரோஜா இதழ் கீழே விழுந்தது. அது அவர்கள் திருமணத்தின் போது மேகலா வைத்திருந்தது. ஆரியன் அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான். பார் மேகலா, காலம் போனாலும் இந்த இதழின் மனம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்றான். மேகலா அந்த இதழை வாங்கி தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டாள். உண்மைதான், ஆரியன், சில நினைவுகள் காய்ந்து போனாலும் அதன் மனம் போகாது என்றாள். அன்று மாலை அவர்கள் இருவரும் தோட்டத்தின் நடுவே இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர். ஆரியன் ஒரு சிறிய மரத்துண்டை எடுத்து அதை செதுக்கத் தொடங்கினான். மேகலா தன் மடியில் தலை வைத்து வானத்தில் மெல்ல நகரும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வித சத்தமும் இல்லை, எவ்வித புகாரும் இல்லை. ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது மட்டுமே அந்த உலகத்தின் மிக முக்கியமான விஷயமாக அவர்களுக்கு தெரிந்தது. சூரியன் மெல்ல மறைந்து இருள் அந்த தோட்டத்தை ஆட்கொள்ள தொடங்கியது. ஆரியன் செதுக்கி முடித்த அந்த மரத்துண்டு இப்போது ஒரு சிறிய பறவையின் வடிவில் இருந்தது. அதை மேகலாவிடம் கொடுத்தான். இது நீதான் மேகலா, சிறகுகள் இருந்தும் என் கூட்டில் தங்கியிருக்கும் ஒரு தேவதை என்றான். மேகலா அந்த மரப்பறவையை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அந்த நிதானமான வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியும் அவர்களுக்குள் ஒரு பெரிய காதலை ஊற்றெடுத்து ஓட செய்தது. இரவு மெல்ல ஆழமாக தொடங்கியது. அந்த சிறிய அறையில் விளக்குகளின் ஒளி மங்கலாக எரிய, ஜன்னல் வழியாக வந்த நில ஒளி தரையில் கோடுகளாக விழுந்திருந்தது. மேகலா அந்த மரப்பறவையை தன் விரல்களால் வருடிக்கொண்டே ஆரியனின் மார்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். அவனது இதய துடிப்பு அவளுக்கு ஒரு சீரான இசையைப் போல கேட்டது. அந்த சத்தம் அவளுக்குள் ஒரு பேரமைதியை தந்தது. ஆரியன், சில நேரங்களில் நாம் எதை பற்றியும் பேசாமல் இருக்கும் இந்த மௌனம்தான் எனக்கு பிடித்திருக்கிறது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை இந்த அமைதி நமக்குள் கடத்துகிறது.
என்று அவள் மிக மெதுவாக முணுமுணுத்தாள். ஆரியன் அவளது தோளை அணைத்திருந்த தனது பிடியை இன்னும் சற்றே இறுக்கினான். அவனது பார்வை வெளியே தெரிந்த அந்த பெரிய வேப்ப மரத்தின் கிளைகளில் நிலை குத்தியிருந்தது. நீ சொல்வது சரிதான் மேகலா. மௌனம் என்பது வெறும் சத்தமில்லாத நிலை அல்ல, அது ஒரு ஆழமான புரிதல். ஒரு காலத்தில் எனக்கு மௌனம் என்றால் பயம், ஏதோ ஒன்று குறைவதாக தோன்றும். ஆனால் இப்போது உன்னுடன் இருக்கும்போது இந்த மௌனம்தான் எனக்கு முழுமையை தருகிறது என்றான் அவன். அவர்கள் அப்படியே வெகு நேரம் இருந்தனர். நேரம் செல்வதை பற்றிய கவலை அவர்களுக்கு இருக்கவில்லை. அந்த அறையில் இருந்த கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் கூட மிக மெதுவாக கேட்பது போல ஒரு பிரமை. மேகலா மெல்ல கண்களை மூடினாள். அவளது நினைவலைகள் அவர்கள் சந்தித்த அந்த முதல் நாளை நோக்கி சென்றன. அப்போது இருந்த அந்த இறுக்கமும் அந்நிய தன்மையும் இப்போது எங்கே போனது என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைந்து மெல்ல துளிர்விட்டு இன்று ஒரு நிழல் தரும் மரமாக வளர்ந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். குளிர் காற்று ஜன்னல் திரையை மெல்ல அசைத்தது. ஆரியன் எழுந்து சென்று ஜன்னலை சாத்தினான். அவன் திரும்பி வரும்போது மேகலா அவனை ஒரு புதிய பார்வையில் பார்த்தாள். என்ன அப்படி பார்க்கிறாய் என்று அவன் புன்னகையுடன் கேட்க, ஒன்றுமில்லை ஆரியன், உங்களை இப்படி நிதானமாக பார்ப்பதே ஒரு சுகமான அனுபவமாக இருக்கிறது. உங்கள் முகத்தில் இப்போது அந்த பழைய கவலைகளின் ரேகைகள் இல்லை என்றாள். ஆரியன் அவள் அருகில் மீண்டும் அமர்ந்து அவளது கைகளை தன் உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டான். அதற்கு காரணம் நீதான். ஒரு மனிதன் தன்னைத்தானே நேசிப்பதை விட இன்னொருவர் அவனை நேசிக்கும் போதுதான் அவன் முழுமையடைகிறான் என்றான். அந்த இரவு அவர்களை மெல்ல தனது மடியில் ஏந்தி கொண்டது. மறுநாள் விடியல் இன்னும் அமைதியாக தொடங்கியது. மேகலா சமையல் அறையில் காஃபி தயாரிக்கும் போது அதன் வாசம் வீடு முழுவதும் பரவியது. ஆரியன் தோட்டத்திற்கு சென்று அன்றைய தினம் மலர்ந்திருந்த மல்லிகை பூக்களை பறித்து வந்தான். அவன் ஒரு பூவை எடுத்து மேகலாவின் கூந்தலில் மெல்ல சூட்டினான். அந்த சிறிய தருணத்தில் அவர்கள் இருவரின் உலகமும் மிக அழகாக சுருங்கியிருந்தது. பெரிய கனவுகள் இல்லை, பிரம்மாண்டமான திட்டங்கள் இல்லை. இப்போது இருக்கும் இந்த நிமிடம், இந்த அன்பு, இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த நிதானமான வாழ்வின் ஒவ்வொரு துளியையும் அவர்கள் ரசித்து அருந்திக் கொண்டிருந்தனர். அதிகாலை பனி மெல்ல விலகிக் கொண்டிருந்தது. தோட்டத்து புற்களின் நுனியில் தேங்கியிருந்த பனித்துளிகள் உதய சூரியனின் ஒளியில் வைரங்களாக மின்னின. மேகலா தனது ஓவிய அறையின் ஜன்னலை திறந்து வைத்தபடி கையில் ஒரு சூடான தேநீர் கோப்பையுடன் அந்த அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது கண்கள் தோட்டத்தின் ஒரு மூலையில் நின்றிருந்த அந்த வேப்ப மரத்தை பார்த்தன. ஆரியன் மெதுவாக அறைக்குள் நுழைந்தான். அவனது கையில் ஒரு சிறிய காகித உரை இருந்தது. அவன் மேகலாவிற்கு பின்னால் வந்து அவளது தோளில் தன் கையை வைத்தான். இன்னும் தொடங்கவில்லையா என்று அவன் மெல்ல கேட்டான். மேகலா அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். இந்த வண்ணங்களின் மௌனத்தை ரசிக்கிறேன் ஆரியன். சில நேரங்களில் எதுவும் வரையாமல் இருப்பதே ஒரு அழகான ஓவியமாக தோன்றுகிறது என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே அந்த உரையை மேசையின் மேல் வைத்தான். இது உனக்காக நாம் முன்பு பேசிய அந்த பழைய பண்ணை வீட்டின் ஆவணங்கள். அதை மீண்டும் நமதாக்கிவிட்டேன் என்றான். மேகலாவின் முகம் ஒரு கணம் ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த பண்ணை வீடு அவர்களின் ஆரம்பகால நினைவுகளை சுமந்த இடம். கசப்புகளும் மோதல்களும் நிறைந்திருந்த அந்த சுவர்களுக்குள் இப்போது அன்பின் வண்ணத்தை பூச ஆரியன் விரும்பினான். ஆரியன், எதற்காக இப்போது இதையெல்லாம் என்று அவள் நெகிழ்ச்சியுடன் கேட்டாள். ஏனெனில் நாம் எங்கே தோல்வியடைந்தோம் என்று நினைத்தோமோ அங்கிருந்தே நம் வெற்றியை தொடங்க வேண்டும் மேகலா. அந்த வீட்டில் நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருந்தோம். இப்போது அங்கு நாம் ஒரு புதிய வாழ்க்கையை விதைக்கப் போகிறோம் என்று அவன் நிதானமாக சொன்னான்.
அன்று மதியமே அவர்கள் அந்த பண்ணை வீட்டிற்கு பயணமானார்கள். கார் சீரான வேகத்தில் கிராமத்து சாலைகளில் சென்றது. சாலையின் இருபுறமும் இருந்த புளிய மரங்களின் நிழல் கார் கண்ணாடியில் விழுந்து மறைந்தது. மேகலா ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த வயல்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பச்சை நிறம் அவளது மனதிற்குள் ஒரு புது தெம்பை கொடுத்தது. பண்ணை வீட்டை அடைந்த போது அது சற்றே பொலிவிழந்து காணப்பட்டது. ஆனால் அந்த வீட்டின் அமைதி மாறாமல் அப்படியே இருந்தது. ஆரியன் கதவை திறந்தபோது ஒரு மெல்லிய மரத்தின் வாசம் அவர்களை வரவேற்றது. இங்கு வேலை செய்வதற்கு நிறைய இருக்கிறது ஆரியன், என்றாள் மேகலா அந்த அறைகளை நோட்டமிட்டபடி. அவசரமே இல்லை மேகலா, ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு வண்ணத்தையும் நாம் நிதானமாக தேர்ந்தெடுப்போம். நமது வாழ்க்கையைப் போலவே இந்த வீட்டையும் நாம் செதுக்குவோம், என்றான் ஆரியன். அன்று இரவு அவர்கள் அந்த வீட்டின் நடுமுற்றத்தில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். ஆரியன் மேகலாவின் கையை பிடித்து கொண்டு, வாழ்க்கை என்பது வெறும் வசதிகளில் இல்லை மேகலா, இது போன்ற சிறிய பகிர்தல்களில் தான் இருக்கிறது, என்றான். அந்த பண்ணை வீட்டின் இருளில் அவர்களின் அன்பு மட்டும் ஒரு சிறிய விளக்கின் ஒளியைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. புதிய பயணத்தின் முதல் அடியை அவர்கள் மிக நிதானமாகவும் உறுதியாகவும் எடுத்து வைத்தனர். பண்ணை வீட்டின் முதல் காலை பறவைகளின் மெல்லிய கீதத்துடன் விடிந்தது. மேகலா கண்களை திறந்தபோது ஓடுகளின் இடுக்கு வழியாக ஊடுருவிய சூரிய ஒளி தரையில் ஒரு தங்க கோடு போல விழுந்திருந்தது. அந்த வீடு இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை என்றாலும் அங்கிருந்த பழமையின் மனம் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதியை தந்தது. அவள் மெல்ல எழுந்து கொல்லைப்புறத்திற்கு சென்றாள். அங்கே ஆரியன் கைமடிக்கப்பட்ட சட்டையுடன் ஒரு சிறிய மண்வெட்டியை வைத்துக்கொண்டு காய்ந்த இலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவன் நெற்றியில் அரும்பியிருந்த வேர்வை துளிகள் அவனது உழைப்பை சொல்லின. ஆரியன், ஆட்களை வைத்து செய்திருக்கலாமே, நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்று மேகலா அவன் அருகில் சென்று கேட்டாள். ஆரியன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு தெளிவான புன்னகை இருந்தது. இது சிரமமில்லை மேகலா, இது ஒரு அனுபவம். நம் கைகளால் மண்ணை தொட்டு வேலை செய்யும் போதுதான் நாம் இந்த நிலத்தோடு பிணைக்கப்படுகிறோம். இத்தனை காலமும் நான் பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த மண்ணை செதுக்குவதில் கிடைக்கும் திருப்தி எதிலும் இல்லை, என்றான் அவன் ஆழமான குரலில். மேகலா அவனுக்கு உதவியாக சிறிய செடிகளை தரம் பிரித்தாள். இருவரும் வேலையில் மூழ்கியிருந்தனர். இடையில் எந்த பேச்சும் இல்லை. ஆனால் ஒருவரின் தேவை மற்றவருக்கு தெரிந்திருந்தது. ஆரியன் களைப்படையும் போது மேகலா தண்ணீர் கொண்டு வந்தாள். மேகலா தடுமாறும் போது ஆரியன் கை கொடுத்தான். அந்த மௌனமான ஒத்துழைப்பு அவர்களின் உறவின் முதிர்ச்சியை காட்டியது. மதிய உணவிற்கு பிறகு அவர்கள் வீட்டின் மேல் தளத்தில் இருந்த ஒரு பழைய ஊஞ்சலில் அமர்ந்தனர். அந்த ஊஞ்சல் ஆடும்போது ஏற்பட்ட மெல்லிய கிரீச் சத்தம் அந்த அமைதியான மதியத்திற்கு ஒரு தாளத்தை கொடுத்தது. மேகலா, இங்கு ஒரு சிறிய ஸ்டுடியோ அமைக்கலாம் என்று நினைக்கிறேன். உனது பெரிய ஓவியங்கள் எல்லாம் இங்கே பிறக்கட்டும். இந்த இயற்கையின் நடுவே உனது தூரிகை இன்னும் சுதந்திரமாக நகரும், என்றான் ஆரியன் அவளது தோளில் சாய்ந்தபடி. மேகலா அவனது கையை இறுக பற்றி கொண்டாள். நிச்சயமாக ஆரியன், ஆனால் அந்த ஸ்டுடியோவில் ஒரு மூலையில் உனது அந்த பழைய இசைக்கருவியும் இருக்க வேண்டும். நான் வரையும் போது நீ இசைக்க வேண்டும். வண்ணமும் இசையும் சங்கமிக்கும் இடமாக அது இருக்கட்டும், என்றாள். மாலை நேரம் வந்தது. வானம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிற கலவையாக மாறியது. அவர்கள் இருவரும் பண்ணை வீட்டின் வாசலில் அமர்ந்து தூரத்தில் தெரிந்த மலை முகடுகளை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வினாடியில் அவர்களுக்கு பின்னால் இருந்த கசப்பான கடந்த காலம் முழுமையாக மறைந்து விட்டது போல தோன்றியது. காலம் இப்போது அவர்களுக்கு ஒரு எதிரியாக இல்லை, மாறாக ஒரு இனிய தோழனாக மாறியிருந்தது. அவர்கள் அவசரப்படவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் அதன் முழு பரிமாணத்துடன் அனுபவிக்க தொடங்கினர்.
இருள் மெல்ல படர ஆரியன் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றினான். அந்த சிறிய ஒளியில் அவர்களின் நிழல்கள் சுவரில் ஒன்றாக இணைந்து தெரிந்தன. அந்த பண்ணை வீடு ஒரு கட்டிடமாக இல்லாமல் அவர்களின் மீட்கப்பட்ட காதலின் அடையாளமாக மெல்ல உயிர் பெறத் தொடங்கியது. பண்ணை வீட்டின் அந்த தியானம் போன்ற அமைதி நாட்களை மெல்ல நகர்த்தியது. மேகலா தனது ஓவிய தட்டுகளை தயார் செய்து அந்த அறையின் ஜன்னல் ஓரம் அமர்ந்தாள். வெளியே தெரிந்த அந்த பெரிய மாமரம் காற்றில் மெல்ல அசைந்து இலைகளின் நிழலை அறைக்குள் கோலங்களாக வரைந்து கொண்டிருந்தது. ஆரியன் சொன்னது போலவே அந்த இயற்கையின் மடி அவளது கற்பனைக்கு ஒரு புதிய சிறகை கொடுத்தது. அறையின் மற்றொரு மூலையில் ஆரியன் தனது அலுவலக வேலைகளை மிக நிதானமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது லேப்டாப் திரையை விட ஜன்னலுக்கு வெளியே மேகலா நட்டு வைத்திருந்த செடிகள் வளர்வதை பார்ப்பதிலேயே அவன் அதிக ஆர்வம் காட்டினான். மேகலா, ஒரு தொழிலதிபராக நான் எத்தனையோ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மண்ணோடு நாம் போட்டிருக்கும் இந்த ஒப்பந்தம்தான் எனக்கு பெரும் நிம்மதியை தருகிறது என்று அவன் ஒரு நாள் மதியம் சொன்னான். அன்று மாலை இருவரும் தோட்டத்தின் கிணற்றடி அருகே அமர்ந்திருந்தனர். கிணற்று நீர் அடியில் கருமையாக தெரிந்தாலும் மேலை நிலவின் பிம்பம் மிக தெளிவாக தெரிந்தது. மேகலா ஒரு சிறிய கல்லை எடுத்து நீரில் போட்டாள். அந்த நீர் வளையங்கள் மெல்ல விரிந்து கரை வரை செல்வதை இருவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். நம் வாழ்க்கையும் இப்படித்தான் மேகலா என்றான் ஆரியன். சிறு சிறு சலனங்கள் வந்தாலும் அவை இறுதியில் ஒரு அமைதியை தேடித்தான் செல்கின்றன. முன்பு நான் அந்த வளையங்களின் வேகத்தை பார்த்தேன், இப்போது அந்த அமைதியை ரசிக்கிறேன். மேகலா அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். குளிர்ந்த காற்று அவளது குழலை வருடியது. இந்த நிதானம்தான் எனக்கு பயத்தை தருகிறது ஆரியன். இது ஒரு கனவு போல சட்டென்று கலைந்து விடுமோ என்று தோன்றுகிறது என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். ஆரியன் அவளது கையை தன் உள்ளங்கைக்குள் வைத்து மென்மையாக அழுத்தினான். இது கனவல்ல மேகலா, இது நாம் நமக்காக செதுக்கிய நிஜம். இதில் அவசரப்பட எதுவும் இல்லை. நாம் மெதுவாகவே நடப்போம். நம் காதலை போலவே இந்த வாழ்க்கையும் நிதானமாக மலரட்டும் என்றான். இரவு மெல்ல கவிய தொடங்கியது. அந்த பண்ணை வீட்டின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைக்கப்பட்டன. ஆனால் அவர்களின் இதயங்களில் மட்டும் ஒரு மாறாத ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த நிசப்தமான இரவில் பூச்சிகளின் ரீங்காரம் ஒரு பின்னணி இசை போல ஒலிக்க அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்ட திருப்தியில் மெல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தனர். வாழ்க்கை இப்போது ஒரு போராட்டமாக அல்லாமல் ஒரு அழகான கவிதையாக தன் வரிகளை மெல்ல எழுதி கொண்டிருந்தது. மறுநாள் காலை பண்ணை வீட்டின் பின்புறம் இருக்கும் பழைய மரத்தடியில் மேகலா ஒரு ஈசிலை ஈசல் வைத்திருந்தாள். காற்றில் ஈரப்பதம் கலந்த ஒரு மண் வாசனை வீசியது. ஆரியன் அங்கு வந்து கையில் ஒரு சிறிய மண் குவளையில் ஆவி பறக்கும் காப்பியை அவளிடம் நீட்டினான். இன்று என்ன வரைய போகிறாய் மேகலா என்று அவன் அவள் அருகே அமர்ந்தபடி கேட்டான். மேகலா அந்த வெற்றி கேன்வாஸை பார்த்தாள். இன்னும் முடிவு செய்யவில்லை ஆரியன். ஆனால் இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து இந்த அமைதியை சுவாசிக்கும் போது வண்ணங்கள் தானாகவே என் மனதில் நிழலாடுகின்றன என்றாள். ஆரியன் மெல்லச் சிரித்தான். உன் தூரிகை நகரும் போது என் மனதின் பாரமெல்லாம் குறைவது போல தோன்றுகிறது. இத்தனை வருடங்களாக நான் எதை தேடி ஓடினேன் என்பது இப்போதுதான் புரிகிறது. அது பெரிய லாபங்களோ பதவிகளோ அல்ல. இப்படி உன்னுடன் அமர்ந்து ஒரு காலை பொழுதை நிதானமாக அனுபவிக்கும் இந்த சிறிய தருணம்தான் என்றான். மேகலா தனது தூரிகையை மெல்ல வண்ணத்தில் நனைத்தாள். அவள் வரைந்தது ஒரு உருவத்தை அல்ல, மாறாக பச்சை மற்றும் நீல நிறங்களின் மெல்லிய கலவையை. அது அந்த இடத்தின் அமைதியை பிரதிபலித்தது. ஆரியன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
அவளது முகத்தில் இருந்த அந்த தெளிவும் வேலையில் இருந்த அந்த ஒருமைப்பாடும் அவனுக்கு ஒரு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தன. மதியம் அவர்கள் இருவரும் அந்த பண்ணை வீட்டின் பழங்கால சமையல் அறையில் இணைந்து வேலை செய்தனர். ஆரியன் காய்கறிகளை நறுக்கி கொடுக்க, மேகலா மண்பானையில் சமைத்தாள். அந்த பானையிலிருந்து வந்த வாசனை அவர்களுக்கு பழைய காலத்து நினைவுகளை ஊட்டியது. வாழ்க்கை எவ்வளவு எளிமையானது மேகலா, நாம் தான் அதை சிக்கலாக்கிக் கொள்கிறோம் என்று ஆரியன் ஒரு தட்டை எடுத்து கொடுத்தபடி சொன்னான். உண்மைதான் ஆரியன். தேவை குறைந்து அன்பு அதிகமாகும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா போலத்தான் இருக்கும் என்றாள் மேகலா. மாலை வேளையில் அவர்கள் அந்த பண்ணை வீட்டின் மாடிக்கு சென்றனர். அங்கிருந்து பார்த்தால் தூரத்தில் ஒரு சிறிய ஆறு மெல்ல வளைந்து செல்வது தெரிந்தது. சூரியன் மறையும் அந்த செந்நிற ஒளியில் அந்த ஆறு ஒரு தங்கச் சங்கிலி போல மின்னியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் கைகள் கோர்த்து இருந்தன. அந்த பிடியில் ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. காலம் மிக மெதுவாக, மிக நிதானமாக அவர்களின் மீது கடந்து சென்றது. அந்த பண்ணை வீடு அவர்களுக்கு வெறும் தங்கும் இடமாக இல்லாமல் அவர்களின் ஆன்மாக்கள் இளைப்பாறும் ஒரு சரணாலயமாக மாறியிருந்தது. அந்த அமைதியில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமான வேர்களை பாய்ச்சிக் கொண்டிருந்தது. அடுத்தடுத்த நாட்களை பற்றிய கவலை ஏதுமின்றி அந்த நொடியின் அழகில் அவர்கள் இருவரும் கரைந்து போயிருந்தனர். பண்ணை வீட்டின் அந்த நிதானமான வாழ்க்கையில் ஒரு மாதம் ஓடிவிட்டது. இப்போது அந்த வீடு வெறும் கட்டிடமாக இல்லை. மேகலாவின் தூரிகை தீட்டிய வண்ணங்களாலும் ஆரியன் நட்டு வளர்த்த செடிகளாலும் ஒரு உயிரோட்டமான சொர்க்கமாக மாறியிருந்தது. அன்று அதிகாலை மேகலா தனது ஸ்டூடியோவில் ஒரு பெரிய கேன்வாஸின் முன்னால் அமர்ந்திருந்தாள். விடியற்காலையின் அந்த நீல நிற வெளிச்சம் ஜன்னல் வழியாக தாரை தாரையாக உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. அவள் வரையத் தொடங்கியிருந்தது. ஒரு உருவத்தை அல்ல, அது அந்த பண்ணை வீட்டின் ஆத்மாவை. ஆரியன் மெதுவாக உள்ளே வந்தான். அவன் கையில் 2 கோப்பை தேநீர் இருந்தது. இன்றும் அதே ஆர்வம். மேகலா, உனது இந்த தேடல் ஒருபோதும் முடிவடையாதா என்று அவன் மெல்லிய குரலில் கேட்டான். மேகலா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். தேடல் முடிந்து விட்டால் வாழ்க்கை நின்று விடுமே ஆரியன். ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சம் ஒரு புதிய கதையை சொல்கிறது. இன்று என் வண்ணங்கள் கொஞ்சம் அதிகப்படியான காதலை கோருகின்றன என்றாள். ஆரியன் அவள் அருகே அமர்ந்தான். உண்மைதான், இன்று எனக்கும் ஒரு செய்தி வந்தது. நகரத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற கலைக்கூடத்தின் ஆர்ட் கேலரி உரிமையாளர் உன்னை சந்திக்க வரப்போகிறார். உனது ஓவியங்களை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். மேகலாவின் கையில் இருந்த தூரிகை ஒரு கணம் நின்றது. நகரத்திலிருந்தா ஆரியன்? நாம் இங்கே அந்த உலகத்தை விட்டு தள்ளிதானே இருக்கிறோம். மீண்டும் அந்த பரபரப்பு நமக்கு தேவையா? ஆரியன் அவளது கையை மென்மையாக பற்றினான். மேகலா, இது பரபரப்பிற்காக அல்ல. உனது திறமை உலகிற்கு தெரிய வேண்டும். நாம் இங்கே அமைதியாக இருக்கலாம். ஆனால் உனது கலை பலரது இதயங்களை சென்றடைய வேண்டும். அது உனக்கு நான் தரும் ஒரு அங்கீகாரம். மேகலா சிறிது நேரம் யோசித்தாள். ஆரியன் இப்போது பழையபடி ஒரு தொழிலதிபராக பேசவில்லை. ஒரு உண்மையான துணையாக அவளது கனவுகளுக்கு சிறகு கொடுக்க விரும்பினான். சரி ஆரியன், நீ விரும்பினால் அப்படியே ஆகட்டும் என்றாள். அன்று மதியம் கலைக்கூடத்தின் உரிமையாளர் மிஸ்டர் மேனன் பண்ணை வீட்டிற்கு வந்தார். அவர் அந்த வீட்டின் அமைதியையும் மேகலாவின் ஓவியங்களையும் பார்த்து வியந்து நின்றார். மிஸ்ஸஸ் ஆரியன், உங்கள் ஓவியங்களில் ஒரு வினோதமான அமைதி இருக்கிறது. இது சாதாரண பயிற்சி அல்ல, இது ஒரு தவத்தின் பலன் என்று அவர் பாராட்டினார். அடுத்த மாதம் நகரத்தில் ஒரு பெரிய கண்காட்சிக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அவர் சென்ற பிறகு ஆரியனும் மேகலாவும் தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். மீண்டும் அந்த நகரத்து வாழ்க்கை. மேகலா, உனக்கு தயக்கமாக இருக்கிறதா என்று ஆரியன் கேட்டான். இல்லை ஆரியன், உன்னோடு இருக்கும் வரை எனக்கு எங்கும் தயக்கமில்லை. ஆனால் இந்த வீட்டின் மௌனத்தை நான் செய்வேன் என்று தோன்றுகிறது என்றாள் மேகலா.